பிரியமானவர்களே, இந்த பொல்லாத உலகத்தில் பல பேரை நம் வாழ்க்கையில் எழுந்து கொண்டிருக்கிறோம். பல அன்பானவர்கள் நம்மை விட்டு விலகி கொண்டிருக்கிறார்கள். பல அன்பின் உறவுகள் எல்லாம் நம்மை விட்டு பிரிந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் நீங்களும் நானும் இருப்பது சுத்த கிருபை. என்னுடைய வாழ்க்கையிலையும் பல அன்பானவர்களை நான் இழந்து விட்டேன். ஆனாலும் நான் ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை, ஆண்டவருடைய சுத்த கிருபை. ஆமென், ஆமென். பல மனிதர் உலகை விட்டு கடந்து போனாலும் நான் இருப்பது தேவனுடைய கிருபை. பல மனிதர் உலகை விட்டு கடந்து போனாலும் நான் இருப்பது தேவனுடைய கிருபை. இந்த உலகம் மாறி போனாலும், இந்த மனிதர் மாறி போனாலும், இந்த இயற்கை மாறி போனாலும், இந்த சமூகம் மாறி போனாலும், நான் இருப்பது தேவனுடைய கிருபை. நான் இருப்பது தேவனுடைய கிருபை. எத்தனையோ வாதைகள் வந்தாலுமே, எத்தனையோ போராட்டங்கள் சூழ்ந்தாலுமே, எத்தனையோ வாதைகள் வந்தாலுமே, எத்தனையோ போராட்டங்கள் சூழ்ந்தாலுமே, தீங்கு என்னை அணுகாமல் காத்து கொண்டீரே, கேருவினின் செட்டையினால் மூடிக்கொண்டீரே. தீங்கு என்னை அணுகாமல் காத்து கொண்டீரே, கேருபீனின் செட்டையினால் மூடிக்கொண்டீரே. இந்த உலகம் மாறி போனாலும், இந்த மனிதர் மாறி போனாலும், இந்த இயற்கை மாறி போனாலும், இந்த சமூகம் மாறி போனாலும், நான் இருப்பது தேவனுடைய கிருபை. நான் இருப்பது தேவனுடைய கிருபை. இருப்பேன் என்று சொன்னவர்கள் இல்லவே இல்லை, சாதிப்பேன் என்று சொன்னவர்கள் காணவும் இல்லை. இருப்பேன் என்று சொன்னவர்கள் இல்லவே இல்லை, சாதிப்பேன் என்று சொன்னவர்கள் காணவும் இல்லை. நிர்மூலமாகாததும் நான் நிற்பதும் உங்க சுத்த கிருபை. நிர்மூலமாகாததும் நான் நிற்பதும் உங்க சுத்த கிருபை. இந்த உலகம் மாறி போனாலும், இந்த மனிதர் மாறி போனாலும், இந்த இயற்கை மாறி போனாலும், இந்த
இருப்பது தேவனுடைய கிருபை. நினைப்பதெல்லாம் நடக்கும் என்று சொல்ல முடியுமோ? எதிர்பார்ப்பதெல்லாம் முடியும் என்று சொல்ல முடியுமோ? நினைப்பதெல்லாம் நடக்கும் என்று சொல்ல முடியுமோ? எதிர்பார்ப்பதெல்லாம் முடியும் என்று சொல்ல முடியுமோ? பூமி வானத்திற்கு எந்த உயரமோ, உங்க நினைவுகள் வழிகளும் எனக்கு உண்டு. பூமி வானத்திற்கு எந்த உயரமோ, உங்க நினைவுகள் வழிகளும் எனக்கு உண்டு. இந்த உலகம் மாறி போனாலும், இந்த மனிதர் மாறி போனாலும், இந்த இயற்கை மாறி போனாலும், இந்த சமூகம் மாறி போனாலும், நான் இருப்பது தேவனுடைய கிருபை. நான் இருப்பது தேவனுடைய கிருபை. பல மனிதர் உலகை விட்டு கடந்து போனாலும், நான் இருப்பது தேவனுடைய கிருபை. பல மனிதர் உலகை விட்டு கடந்து போனாலும், நான் இருப்பது தேவனுடைய கிருபை. நான் இருப்பது தேவனுடைய கிருபை. பூமி வானத்திற்கு எந்த உயரமோ, உங்க நினைவுகள் வழிகளும் எனக்கு உண்டு. இந்த உலகம் மாறி போனாலும், இந்த மனிதர் மாறி போனாலும், இந்த இயற்கை மாறி போனாலும், இந்த சமூகம் மாறி போனாலும். பிரைஸ் தி லார்ட். யாவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். திருத்துவ தீர்க்க தரிசன ஊழியத்தின் சார்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மளோடு இடைப்படுவாராக. இந்த 3 நாள் விசேஷித்த கூட்டம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக நடந்து கொண்டிருக்கிறதை நான் அறிவேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு பேசுகிறதை கேட்க காண கர்த்தர் கிருபை தருவாராக. இதை மற்றொரிடத்திலும் சொல்லுங்கள், அது உங்களுக்கு ஊழியமா எடுத்து செய்யுங்கள். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை பல்லாயிரங்களுக்கு சொல்லும் பொழுது உங்களையும் கர்த்தர் தூதனாய் எடுத்து பயன்படுத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு விசேஷித்த செய்தியை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். 2 நாளாகும் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 2 Chronicles chapter 23 11ஆம் வசனம் verse 11. 2 Chronicles chapter 23 verse 11 11ஆம் வசனம். பின்பு ராஜகுமாரனை வெளியே கொண்டு வந்து கிரீடத்தை அவன் மேல் வைத்து சாட்சி நாகமத்தை அவன் கையில் கொடுத்து அவனை ராஜாவாக்கினார்கள். யோய்தாவும் அவன் குமாரரும் அவனை அபிஷேகம் பண்ணி ராஜா வாழ்க என்றார்கள். யோய்தாவும் அவனுடைய குமாரனும் அவனை அபிஷேகம் பண்ணி. யோய்தா ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற கிருபை பெற்ற ஒரு ஆசாரியன். அந்த காலத்தில் 2 ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நம்மை ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் தெரிந்து கொண்டே ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார். யோய்தா ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும்படிக்கு, ராஜாவை ஒரு யூதாவுக்கு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படிக்கு ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் யோய்தா மேல் வைப்பார் என்று சொன்னால், இந்த செய்தி முடிகிறதற்குள் உங்க மேலையும் கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை வைப்பார். எப்படிப்பட்ட அபிஷேகம்? ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற நம்மை ராஜரீக கூட்டமாய் வைத்த ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், உங்களையும் என்னையும் ஆயிரங்களை ராஜாக்களை தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு கிருபையை கர்த்தர் கொடுப்பாராக, கொடுப்பாராக, கொடுப்பாராக.
வானம் திறக்கப்படட்டும். பிதாவே உம்மை நான் வரவேற்கிறேன். இயேசுவே உம்மை நான் வரவேற்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே உம்மை நான் வரவேற்கிறேன். ஒரு பலத்த அபிஷேகத்தை பிள்ளைகள் மேல் கட்டவிழ்ப்பீராக. ஆண்டவரே, இந்த நாட்கள் ஒரு மோசமான கொடுமையான கொடூரமான நாட்கள், மரண ஓலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற நாட்கள். வரக்கூடிய நாட்களிலே இந்த கொரோனா வீரியத்தினுடைய தாக்குதல் குறைகிறது 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 என்று சொல்லக்கூடிய அநேக செய்திகளை கேட்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்ட போகிறார். மகனே மகளே, கொரோனாவுடைய அந்த பவர் is going to be decreased and destroy. Thank you, not by medicine, not by anyone, not by government, by the grace of God. கர்த்தருடைய இரக்கத்தினால் இயேசு ஒருவரால் தான் அதை விரட்ட முடியும் என்கிற ஒரு அதிகாரத்தையும் வல்லமையும் கர்த்தர் தந்திருக்கிறார். கர்த்தர் அந்த தந்த அதிகாரத்தின்படி நின்று நாங்கள் சொல்கிறோம், என் இயேசு ஒருவரால் மட்டும்தான் இந்த கொரோனா கிருமியை அழிக்க விரட்ட என் கர்த்தரால் ஒருவரால் மட்டும்தான் முடியும், வேறு ஒருவரால் முடியாது. என் கர்த்தரே அதை செய்து முடிக்க வல்லவரா இருக்கிறார். பிதாவே, எங்களுடைய விண்ணப்பங்களுக்கும் வேண்டுதல்களுக்கும் கண்ணீரோடு பாரத்தோடு தேசத்துக்காக தமிழகத்துக்காக போராடிக்கொண்டு கதறிக்கொண்டு கத்திக்கொண்டிருக்கிற ஒரு கூட்ட பரிசுத்தவான்களின் நிமித்தமாய் கர்த்தர் நீர் எங்கள் பட்டணத்தின் தேசத்தையும் இந்த பொல்லாத வாதையிலிருந்து விடுவித்து காக்க வல்லவராயிருக்கிறீர், வல்லவராயிருக்கிறீர், வல்லவராயிருக்கிறீர். வேதனை நீக்கி போட உமால் தான் முடியும். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று அனியா சரியா மிஷாவில் சொன்னது போல சொல்லுகிறோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இந்த கொரோனா கிருமிகளை தாக்காதபடிக்கு, இந்த லங்ஸ் பாதிக்கப்படாதபடிக்கு காக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார், வல்லவராயிருக்கிறார். சொல்லுங்கள், வல்லவராயிருக்கிறார். சொல்லும் பொழுது ஒரு வல்லமை, வல்லமை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அபிஷேகம் இப்பொழுதே கர்த்தர் கட்டவிழ்க்கிறார். ரேபா பாபா ஷீக்கிடா பௌடா பகடா தீட கண்டா. வாய்களை விரிவாய் தர இந்த செய்தியினுடைய ஆரம்பத்துல மகனே, கர்த்தருடைய வல்லமை உங்க மேல கர்த்தர் கட்டவிழ்க்கிறார். பயப்படாதீங்க. சளி வந்தால் பயம், ஜுரம் வந்தால் பயம், ஆண்டவரே தகப்பனே ஒரு டிசென்ட்ரி வந்தால் பயம், தலைவலி வந்தால் பயம், இது கொரோனா கிருமியினுடைய சிம்டம் என்று பல பேர் பயமுறுத்தி கொண்டு பயத்தினால நடுக்கத்தினால பிடிக்கப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற பல பேர் உண்டையா. அப்பா, கடந்த வாரத்துல கூட எங்க தெருக்கு அடுத்த தெருல ஒரு மனுஷனுக்கு கொரோனா இல்லைன்னு ரிசல்ட் வந்துடுச்சு. ஆனா அத ஸ்கேன் எடுத்து பார்க்கும் பொழுது மைல்டா இருக்குன்னு சொல்லப்பட்ட வார்த்தையை கண்டே பயந்து வீட்டுக்குள் வந்து அந்த வயதான மனிதர் எனக்கு கொரோனா வந்துச்சு என்று சொல்லி அடுத்த ஒரு நாள் 24 மணி நேரத்துக்குள்ளாகவே அந்த பயத்தினாலே பீடிக்கப்பட்டு ஜீவன் போய்விட்டது. ஹார்ட் அட்டாக் வந்து எத்தனை பேர் இப்படி மரணத்தில் விழுந்து போகிறார்கள் பயத்தினால். பயப்படாதே, 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 நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமா இருப்பான் என்று வேதம் சொல்கிறது. யூத ராஜ சிங்கம் எழுந்தருளுவாராக. வானம் திறக்கப்படட்டும். இயேசுவின் வல்லமுள்ள கரம் மாவுடபலபா சீடகடக நண்டலகடா துடபலபரக்க துடபரபா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை கட்டவிழ்க்கப்படுவதாக, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அபிஷேகம் ஊற்றப்படுவதாக, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அக்கினி இறங்கி வருவதாக. வாய்களை விரிவாய் தர மகனே, வாய்களை விரிவாய் தர. இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறது, 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 தொடுகிறார், தொடுகிறார், தொடுகிறார். The God is touching you right now, touching you right now, touching you right now. இப்பொழுது தொட்டு சுகமாக்கி கொண்டிருக்கிறதற்காக நன்றி. மருத்துவமனையில பாதிக்கப்பட்டு படுத்து கிடக்கிற மரணக்கண்ணிகள் தெரிக்கட்டும், டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வரட்டும், வென்டிலேட்டர் வைக்கப்பட்ட நிலையிலிருந்து விடுவிக்கப்படட்டும். இப்பொழுது ஆக்சிஜன் லெவல் நார்மல் ஆகட்டும், ஸ்டாச்சுரி நார்மல் ஆகட்டும், எல்லாவற்றையும் நார்மலாக்கும், நார்மலாக்கும், நார்மல் உண்டாவதா. ஐ கமாண்ட் இட், லெட் இட் பிகம் நார்மல் இன் ஜீசஸ் மைட்டி நேம். லங்ஸ்குள்ள ஒரு அக்கினி, லங்ஸ்குள்ள ஒரு அபிஷேகம், லங்ஸ்குள்ள வல்லமை, லங்ஸ்குள்ள வார்த்தையை நாங்கள் எழுதுகிறோம். சுகமளிக்கிற வார்த்தையை நாங்கள் எழுதுகிறோம். வார்த்தை அனுப்பி சுகத்தை கொடுப்பீரே, சுகமளிக்கிற வார்த்தைகளை நாங்கள் எழுதுகிறோம். எங்கள் நாவு விரைவாக எழுதுகிற எழுத்தாணி எங்கள் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. ராஜாவை குறித்த கவியை பாடி வருகிற நாவு விரைவாக எழுதுகிற எழுத்தாணி இப்பொழுது சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளுங்கள். ரகதனமா ஷபலபா ரிவாலபா துடபலபா கத்துடபரபா. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. நாங்கள் சிறுகணும், நீங்க பெருகணும்பா. ஆமென். யோவாசை அபிஷேகம் பண்ணுகிறான். யூதா ராஜாவா இருக்கிற யோவாசை அபிஷேகம் பண்ணுகிறான். யோய்தாவை கொண்டு கர்த்தர் ஒரு ராஜரிக அபிஷேகத்தை கட்டவிழ்க்கிறார். ராஜரிக அபிஷேகத்தை கட்டவிழ்க்கிறார். இன்றைக்கு 2 கதாபாத்திரங்களை குறித்து பார்க்க போகிறோம். ஒன்று யோய்தா, இன்னொன்று யோவாஸ். யோய்தாவோடு இணைந்திருந்த ராஜாவாய் இருக்கிற யோவாஸ் எவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட்டார் என்பதை குறித்து கர்த்தர் பேச விரும்புகிறார்.
யோய்தா என்று சொன்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். யோய்தா என்று சொன்னார் யெகோவா தேவன் அறிவார் என்ற அர்த்தம். கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்தவர். He knows everything. உள்ளந்திரியங்களை அறிந்தவர், சிந்தைகளை அறிந்தவர், பார்வைகளை அறிந்தவர், எண்ணங்களை அறிந்தவர், யோசனைகளை அறிந்தவர். அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை, அனைத்தும் வெளியிறங்கும் நிர்வாணமாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். நம்முடைய மறைப்பொருட்களை கற்கரணையில் அறிந்திருக்கிறார். நம்முடைய மறைவிடத்தை அறிந்திருக்கிறார். நம்முடைய மறைவிடத்தினுடைய குறைகளையும் அறிந்திருக்கிறார், நன்மைகளையும் அறிந்திருக்கிறார், பாவங்களையும் அறிந்திருக்கிறார், பரிசுத்தத்தையும் அறிந்திருக்கிறார். கர்த்தர் இருதயத்தை தான் பார்ப்பார். என்ன கலர் சட்டை போட்டிருக்கேன்னு பார்க்க மாட்டார். சட்டைக்குள்ள இருக்கிற இருதயத்துக்குள்ள இருக்கிற என்ன யோசிக்கிறோம் தான் பார்ப்பார். வெள்ளை வஸ்திரம் அணிந்து கொண்டு உள்ளுக்குள்ள ஒரே கசப்பும் பிடிவாதமும் கோபமோ வரட்டு கௌரவமும் பார்த்துட்டு இருந்தா பிரயோஜனம் கிடையாது. கர்த்தர் இருதயத்தை தான் பார்ப்பார். வார்த்தைக்குள் கடந்து வருகிறேன். யோய்தா இருக்கிற வரைக்கும் யோவாஸ் ஆசீர்வதிக்கப்பட்டான். யோய்தா இருக்கிற வரைக்கும் யோவாசுக்கு பிளெஸிங்ஸ் மேல பிளெஸிங்ஸ் காக்கப்பட்டான். யோவாஸ், நீ யோய்தாவோடு இணைந்திருந்தனால் தான் நீ நல்லா இருக்கிற. யோய்தாவோடு நீ இணையாமல் போயிருந்தால் நீ என்றைக்கோ மாண்டு போயிருப்பாய். ஏன் மாண்டு போயிருப்பாய்? உன்னை கொலை செய்கிறதற்கு ஒரு ஆவி எழும்பிற்றே, அத்தாலியாலின் ஆவி. அத்தாலியால் என்று சொன்னால் தேவனை வேதனைப்படுத்துகிறவள், தேவனை காயப்படுத்துகிறவள். எத்தனை முறை நம்ம பாவம் செய்யும் பொழுது மறுபடியும் அவருடைய சிறையில் அறிஞ்சிருக்கிறோம். நாம் தவறு செய்யும் பொழுது கர்த்தர் மனசு வருத்தப்படுகிறது. கெட்ட வார்த்தை பேசும்போது கர்த்தர் மனசு வருத்தப்படுகிறது. எரிச்சல் அடையும் போது கர்த்தருடைய மனசு வருத்தப்படுகிறது. பாவத்தின் வாசல் வரைக்கும் போகும்போது நிக்கிற வரைக்கும் போகாத மகனே, போகாத மகனே, போகாத மகனே, வேண்டாம் உனக்கு இந்த பாவம், வேண்டாம் இந்த குடி, வேண்டாம் இந்த சிகரெட், கர்த்தர் நின்னு கதறுகிறார். பாவத்தின் வாசலுக்குள் நுழையும் பொழுது ஐயோ என் பிள்ளை போயிடுச்சே, கர்த்தர் வருத்தப்பட்டு கண்ணீர் விடுகிறார். வெளியில பாவத்தோடு வரும் பொழுதும் பாவியா இருக்கிற உன்னை நேசிக்கிறார். உனக்குள் இருக்கிற அந்த பாவத்தை வெறுக்கிறார். ஆனாலும் மறுபடியும் புடமிட்டு தம்முடைய ரத்தத்தினாலே மறுபடியும் உன்னை கழுவி சுத்திகரித்து இனி போ, பாவம் செய்யாதே என்று சொல்லி உன்னை மறுபடியும் தம் பட்சமாய் சேர்ந்து நீ இழந்து போன ரட்சிப்பை திரும்ப தந்து, இழந்து போன அபிஷேகத்தையும் திரும்ப தந்து, இழந்து போன கிருபையும் திரும்ப தந்து மறுபடியும் உன்னை எப்படியாகிலும் எடுத்து நிறுத்தி உன்னை கொண்டு செய்கிறதை உன்னை கொண்டு மட்டும் செய்து முடிக்கிறதற்கு என் தேவன் முயற்சி எடுத்து பார்க்கிறாய். நீ உன்னை உணராமல், உன்னை விட்டுக் கொடுக்காமல், உன்னை தாழ்த்தாமல், மனம் கசந்து அழகாமல், மார்பில் அடித்துக் கொண்டு முகத்தை ஏறெடுக்க துணியாமல் பாவியாக என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி அன்றைக்கு அந்த ஆயக்காரன் சொன்னது போல் நீ சொல்லாமல் போகும் பொழுது தேவன் உடைய கோபாக்கினை பற்றி எறிந்து உன்னை கொண்டு பயன்படுத்துகிறது பதிலாக ஒரு சவுலுக்கு பதிலாக ஒரு தாவீதை கர்த்தர் எழுப்பினது போல உனக்கு பதிலாக வேறொருவனை உன் பட்டணத்துக்குள்ளே கர்த்தர் எழுப்பி பயன்படுத்துகிற நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறாய். ஏன் கர்த்தர் சொல்கிறார், மகனே மகனே, உன் தலைமையில வச்ச அபிஷேகத்தையும் கர்த்தர் உன் மேல வைத்த அந்த அழைப்பையும் இழந்திராதபடிக்கு, நாம் இழந்திராதபடிக்கு இன்றைக்கு நம்மை தாழ்த்திய பாதத்தை முத்தமிட்டு கெஞ்சி கேட்போம். கர்த்தாவே எங்களை நினைத்தருளும், எங்களை நினைத்தருள், நீ சகலத்தையும் அறிந்த தேவன் அல்லவா? உம்முடைய பார்வைக்கு மறைவானது ஒண்ணுமில்லையே, எல்லாவற்றையும் அறிந்த தேவன் நீர் ஒருவர் தானே. நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் அப்பா. என் உள்ளந்திரியங்களை அறிந்திருக்கிறீர். என் கேரக்டர் டோட்டலா பார்க்கிறவங்களுக்கு தெரியாது, பழகிறவங்களுக்கு தெரியாது, வீட்டுக்கு கூட தெரியாது. ஆனா என் மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கிற அத்தனையும் உமக்கு மட்டும்தான் தெரியும் ஆண்டவரே. என் சிந்தைக்குள் ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டங்கள் எல்லாம் உமக்கு மட்டும்தான் தெரியும் ஆண்டவரே, வேற யாருக்கும் தெரியாது என்று அறிந்திருக்கிறோமே. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன் மனதில் இருக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தரிடத்துல கொட்டுங்க. அது பிளஸ்ஸா இருக்கட்டும், மைனஸா இருக்கட்டும், pour out everything unto the Lord. அன்னால் தேவனுடைய ஆலயத்தை தன் இருதயத்தில் ஊற்றினதனால் தானே தேவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சாமுவேலை கொடுத்தார். சாமுவேலை கொடுத்த கர்த்தருக்கே திரும்பி சாமுவேலுக்கு கர்த்தருக்கு என்று கொடுத்தனால் தான் அவளே நினைத்து பார்க்காத 5 ஆசீர்வாதமாக இருக்கிற 5 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்தாரே. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில கொடுத்ததெல்லாம் கர்த்தருக்கென்றே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அது டபுள் ட்ரிபிள் 5 மடங்கு பெருகத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். என் கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு சுகத்தை கொடுப்பாராக, பலனை கொடுப்பாராக, ஆரோக்கியத்தை கொடுப்பாராக. இப்பொழுது எல்லா கொரோனா கிருமிகளை கர்த்தர் எரிப்பாராக. பலவீனத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகளை கட்டிந்த புறப்படுத்துவாராக. யோவாஸ், நீர் யோய்தாவோடு இணைந்ததனால் தான் நீ காக்கப்பட்டாய். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். யாரோடு நீ இணைந்திருக்கிறாய்? யாரோடு நீ இணைந்திருக்கிறாய்? நீ இணைந்திருக்கிற நபர் எப்படிப்பட்டவர் என்பதை நீ யோசித்துப்பார். தவறான ஆட்களோடு இணைந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. யோய்தா என்கிற ஆசாரியனோடு இணைந்து கொண்ட யோவாஸ் காக்கப்பட்டான், காக்கப்பட்டான், காக்கப்பட்டான். இல்லை என்றால் சத்துரு தாக்கியிருப்பான். அத்தாலியால் என்று சொன்னால் யெகோவா தேவனை வேதனைப்படுத்துகிறவர் என்ற அர்த்தம். யார் இந்த அத்தாலியால்?
பார்த்தோமே நேற்றைக்கு எசபேல் என்று அவளுடைய மகள் தான் அத்தாலியாள். தாயும் சரி கிடையாது, மகளும் சரி கிடையாது. தாயும் சரி கிடையாது, மகளும் சரி கிடையாது. யோசிச்சு பாருங்க, தாயும் சரி கிடையாது, மகளும் சரி கிடையாது. அன்றைக்கு அந்த எசபேல் தீர்க்கதரிசிகளை எல்லாம் கொண்டு வந்தால், இன்றைக்கு இந்த அத்தாலியால் ராஜகுமாரர்களை ராஜவம்சத்தையும் கொண்டிருக்கிறாள் என்று 2 நாளாகும் புஸ்தகம் 10 வசனத்தில் சொல்லுகிறது. அகசியாவின் தாயாகிய அத்தாலியால் தன் குமாரன் இறந்து போனதை கண்டபோது அவள் எழும்பி யூதா குடும்பத்தில் உள்ள ராஜவம்சமான யாவரையும் சங்காரம் பண்ணினார். கர்த்தருடைய ராஜரீக வம்சத்தை சங்காரம் பண்ணி கொண்டிருக்கிறார் அத்தாலியால், கொலை பண்ணி கொண்டிருக்கிறார். ராஜரீக அபிஷேகம் பெற்ற ராஜகுமாரர்களாய் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாய் கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசித்துக் கொண்டிருக்கிற ஒரு தலைமைத்துவத்தின் அபிஷேகத்துக்குள் வைத்துக்கப்பட்டு ஊழியத்தில் பயன்படுத்துகிற பல ராஜகுமாரர்களை கொண்டிருக்கிற அத்தாலியால் போன்றிருக்கிற கொரோனா கிருமியே. இதனால எல்லாரும் பயந்து 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 ஓடுறாங்க. அத்தாலியை கண்டு நடுங்குகிறார்கள். அத்தனை ராஜகுமாரர்களையும் கொன்று விட்டால் எத்தனை பரிசுத்தவான்களை இந்த கிருமி கொண்டிருக்கிறது, எத்தனை கர்த்தருடைய பிள்ளைகளை கொண்டிருக்கிறது, எத்தனை உலகத்தானை கொண்டிருக்கிறது, எத்தனை ஆண்டவர் அறியாத மார்க்கத்தாரை இந்த கொரோனா கிருமி கொண்டிருக்கிறது. ஆனாலும் வென்று கொண்டு வரும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்து கொண்டிருக்கிறாரே, அந்த கிருமி கொண்டு வருகிறது. கர்த்தர் அந்த நாட்களிலே நம்மை வென்று கொண்டு வர ஒவ்வொரு நாளையும் காணத்தக்கதான கிருபையை, சூரியன் உதிக்கிறதையும் சூரியன் மறைகிறதையும் நம் கண்கள் காண கர்த்தர் நமக்கு கிருபை கொடுக்கிறாரே. எவ்வளவு பெரிய பாக்கியம் மகனே! இப்ப தெரியுது சுவாசத்தம் உள்ள தன்மை, இந்த சுவாசத்துக்குள்ள இருக்கிற மகிமைன்னு தெரியுது. இந்த சுவாசமே கர்த்தர் தான். இப்பதான் நமக்கு தெரியுது இந்த சுவாசமே கர்த்தர் தான், இந்த சுவாசமே கர்த்தர் தான். என் லைஃபுக்கு, என் ஜீவனுக்கு கேரண்டி வாரண்டி இந்த சுவாசத்தை கொடுக்கிற கர்த்தர் தான் என்பதை இப்பொழுது அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறாரை. யோசித்து பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கும் நம்முடைய சுவாசத்தை தொடுவதற்கு எந்த சத்துருக்கும் அதிகாரம் இல்லை, எந்த கொரோனா கிருமிக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்திலே சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். அத்தாலியாலே ராஜ வம்சங்களை நீ அழித்துக் கொண்டிருக்கிறாயே, கொரோனா கிருமியே, நீ கர்த்தரால் அபிஷேகம் பண்ற ராஜரிக கூட்டத்தை நீ அழித்துக் கொண்டிருக்கிறாயோ, உனக்கே தெரியாத ஒருவனை கர்த்தர் எழுப்பிக் கொண்டு வருகிறார். உனக்கே தெரியாத இதைவிட வல்லமையாய் ஒருவரை எழுப்பிக் கொண்டு வருகிறார். அது யார்? அது யோய்தாவா இருக்கலாம், அது யோவாசா இருக்கலாம். இந்த கொலை பண்ணி கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு ஸ்திரீ இருக்கிறார். அவளை குறித்து சொல்கிறது யோசேபியாத் என்று சொல்லி 11 வசனம் சொல்கிறது. இந்த யோசேபியாத் அழகாய் களவாய் யோவாசை எடுத்துக் கொள்கிறார். இந்த யோசேபியாலோடு இணைந்து கொண்டதனால், யோய்தாவோடு இணைந்து கொண்டதனால் அவன் ஒருவன் காக்கப்பட்டான். இன்றைக்கு நீ இணைந்து கொள். ஜெபிக்கிறாட்களோடு, துதிக்கிறாட்களோடு, அபிஷேகத்தில் அக்கினி இருக்கிறாட்களோடு, வைராக்கியமாய் விசுவாசமாய் இருக்கிறாட்களோடு, பரிசுத்தவான்களோடு அந்த கூடாரத்தின் நிழலுக்குள் நீ இணைந்து கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். அவருடைய கூடார மறைவிலை மறைத்து, கூடார மறைவிலை ஒளித்து வைத்து கண்மொழியின் மேல் நிறுத்துகிற கர்த்தர் சொல்கிறார், என் சகோதரனே சகோதரியே, நீ பயப்படாதே. நீ யாரோடு இணைந்திருக்கிறாய்? அத்தாலியால் கொண்டு வருகிறாள். யெகோவா தேவனை வேதனைப்படுத்துகிறவள். எத்தனையோ முறை நம் ஆண்டவருடைய மனசை காயப்படுத்தியிருப்போமா? மன்னியும் கர்த்தாவே. குடும்பத்தை நடத்த தெரியாம தேவனுடைய மனசை காயப்படுத்தினது, பிள்ளைகளை வளர்க்க தெரியாம தேவனுடைய மனசை காயப்படுத்தினது, காசு இருந்தும் கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுக்காம தேவனுடைய மனசை காயப்படுத்தினது, ஒரு ஆலயத்தை கட்டுகிறது கூட மனசு வராம தேவனுடைய மனசை காயப்படுத்தினது. 40-45 வயதுல பாதிக்கப்பட்டவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, நல்ல மனைவியை, நல்ல பிள்ளைகளை கொடுத்தார், என் மனைவிக்கு நான் ஒண்ணு செய்யாம போயிட்டேனே, பிள்ளைகளுக்கு ஒண்ணு செய்யாம போயிட்டேனே, நல்லா சம்பாதிச்ச ஆலயத்துக்கு ஒண்ணு செய்யாம போயிட்டேனே, ஊழியத்துக்கு ஒண்ணு செய்யாம போயிட்டேனே, ஒரு ஆலயத்தை கட்டுகிறதுக்கு தூணாய் கூட மாறல, நல்லா பாடக்கூடிய கிருபை இருந்து பாடாம போயிட்டேனே, நல்லா வாசிக்கக்கூடிய கிருபை இருந்து வாசிக்காம போயிட்டேனே, நல்லா பேசக்கூடிய தாளம் இருந்து ஒரு பிரசங்கத்தை கூட கர்த்தருக்கு பண்ணாமல் இப்பொழுது வேதனைப்பட்டுக் கொண்டு மரண கண்ணிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறேனே, பிழைப்பேன மறிப்பேன என்று புலம்பிக் கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும், மகனே உன்னை ஒப்புக்கொடு, கர்த்தர் எனக்கு ஜீவன் கொடுப்பார் என்று சொன்னால், இந்த சத்திய வேதத்தை நான் சுமந்து கொண்டு கர்த்தருக்காக கடைசி வரைக்கும் வாழ்வேன் என்று நீ உன்னை ஒப்புக் கொடுத்து பார். என் தேவன் உன்னை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். உன்னை அர்ப்பணித்து பார். கர்த்தருடைய ஊழியத்திற்கு என்று உன்னை அர்ப்பணித்து பார். நான் கர்த்தருக்காக கடைசி வரைக்கும் நிற்பேன், எனக்கு கர்த்தர் எனக்கு பலன் சுகம் கொடுப்பார் என்று சொன்னார் என்று சொல்லிப்பார்கள். when you declare this word, கர்த்தர் அதை கேட்டு உனக்கு அதை தீர்மானித்து உன்னை காயப்பட்டிருக்கிற உன்னை குணமாக்கி, வேதனைப்பட்டிருக்கிற வேதனை நீக்கி போட்டு, உனக்கு தாக்கப்பட்டது கொரோனா கிருமிகளை அழித்து
உன் லங்ஸை காப்பாற்றி உனக்கு ஜீவனை கொடுத்து மறுபடியும் கர்த்தர் சாட்சியை நிறுத்த வல்லவராக இருக்கிறார். என் குடும்பத்திலே ஒரு மாமா ஒருவர் உண்டு, என் மனைவியுடைய மாமா. அவர்கள் கடந்த வருடம் பாதிக்கப்பட்டார்கள் கொரோனா கிருமியில. கர்த்தர் ஜெபித்து கிருபையை காத்தார். முழு குடும்பமும் செயின் பிரேயர் போட்டு போராடி ஜெபித்து கர்த்தர் காக்கும்படி கிருபை செய்தார். நடந்தது என்ன தெரியுமா? இப்பொழுது தினந்தோறும் தனக்கு இருக்கிற பலத்தோட கத்தி கத்தி மனுஷன் ஜெபிக்கிறாராம். கத்தி கத்தி மனுஷன் ஜெபிக்கிறாராம். அந்த ஜெபிக்க ஜெபிக்க உன் பலனை கத்தற்கென்று கத்தி கத்தி ஜெபிக்க ஜெபிக்க ஒரு பலன் 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 இறங்கி வருகிறதை காண்பீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த அத்தாலியால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ராஜ வம்சத்தை அழித்துக் கொண்டிருக்கிறார். இந்த கொரோனா கிருமி அநேக ராஜ வம்சமா இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை அழித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு நடுவிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். யோய்தாவின் பெண் ஜாதியாகிய யோசேபியாத் அவனை ஒழித்து வைத்தார். ஆசாரியனாகிய யோய்தாவினுடைய மனைவியா இருக்கிற பாருங்க, கணவன் மனைவி குடும்பமாய் ஒருவனை மறைத்து வைக்கிறார்கள். யோவாசை களவாய் எடுத்துக்கொண்டு அவனையும் அவன் தாதியையும் சயன வீட்டிலே வைத்தார். அப்படியே அத்தாலியர் அவனை கொன்று போடாதபடிக்கு ராஜாவாகிய யோராமின் குமாரத்தியும் ஆசாரியனாகிய யோய்தாவின் பெண்ஜாதியுமாகிய யோசேபியாத் அவனை ஒழித்து வைத்தால் அவன் அகசியாவின் சகோதரியுமாயிருந்தான். ஒழித்து வைத்தால் காப்பாற்றுகிறாள். ஒரு யோவாசை களவாய் எடுத்து காப்பாற்றுகிறாள். யோவாஸ், நீ மட்டும் யோசேபியாத்தோடு இணையாவிட்டால், நீ இந்த குடும்பத்தின் நடுவில் நிற்காவிட்டால், ஆவிக்குரிய குடும்பத்துக்கு நடுவில் நிற்காவிட்டால், ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தோடு இணைந்து கொண்ட யோவாஸ் காக்கப்பட்டான். ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தோடு இணைந்து கொண்ட யோவாஸ் காக்கப்பட்டான். இன்றைக்கு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, காக்கப்படும்படிக்கு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அகசியா காக்கப்பட்டான். அகசியா என்று சொன்னால் யெகோவா தேவனை பிடித்துக் கொள்கிறவன். நீ யாரை பிடித்திருக்கிறாய்? மனுஷனையா, பணத்தையா, உலகத்தையா, மாம்சத்தையா, சுயபலத்தையா? கர்த்தரை பிடித்துக்கொள். கர்த்தரை வைராக்கியமாய் பிடித்துக்கொள். இருக்க பற்றிக்கொள். அவரை ஆணித்தரமை கர்த்தரை பிடித்துக்கொள். இந்த யோவாஸ் மாத்திரம் ஆவிக்குரிய குடும்பத்தை பிடித்துக் கொள்ளாவிட்டால் மாண்டு போயிருப்பான். அத்தாலியல் கொண்டு போட்டிருப்பான். யோவாஸ் தப்பிக்க காரணம் என்ன? யோவாஸ் காக்கப்பட காரணம் என்ன? இந்த யோசேபியாத்தா இருக்கக்கூடிய யோய்தாவுடைய மனைவியிடத்தில் இணைந்து கொண்டார்கள். கர்த்தருக்கு ஆசாரியனே யோய்தாவின் பெண்ஜாதியாகிய யோசேபியாத்தோடு இணைந்து கொண்ட யோவாஸ் காக்கப்பட்டான். ஆவிக்குரிய பெற்றோராயிருக்கிற யோய்தா அவன் மனைவியோடு யோவாஸ் இணைந்து கொண்டதால் காக்கப்பட்டான். Find out the spiritual parent, connect it. ஆவிக்குரிய வட்டாரத்துக்குள், ஆவிக்குரிய குடும்பத்துக்குள் இணைந்து ஓடுகிற ஒரு கிருபை பெற்ற யோவாஸ் காக்கப்பட்டான். இல்லனா அத்தாலியல் போட்டிருப்பா, கொரோனா போட்டிருக்கோம். கிருபை 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 சொல்ல சொல்ல வானம் திறக்கப்பட்ட ஒரு கிருபை கர்த்தர் கட்டவிழ்ப்பாராக. இன்றைக்கு இந்த கூட்டத்தில், இந்த ஜெபத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு கனெக்டடா உட்கார்ந்து இருக்கிறவங்களை காக்கும்படிக்கு கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். உங்களை காக்கும்படிக்கு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அன்னைக்கு ஒரு யோனத்தானோட தாவீது கனெக்டடா இருந்தது, தாவீது காக்கப்பட்டான். அன்றைக்கு ஒரு எலியாவோடு கனெக்டடா இருந்தது, எலிசாவை கர்த்தர் வல்லமை எடுத்து பயன்படுத்தினார். அன்றைக்கு ஒரு ஒபதியாவோடு தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் கனெக்டடா இருந்தது, அந்த தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் காக்கப்பட்டார்கள். இன்றைக்கு இந்த யோய்தாவோடும் யோசேபியாத்தோடும் கனெக்டடா இருக்கக்கூடிய யோவாசை கர்த்தர் காக்கிறார். பாருங்கள், நீ யாரோடு கனெக்டடா இருக்கிறாய்? தேவனோடு முதலாவது கனெக்டடா இரு. எஸ், ஆனா சரியான ஆவிக்குரிய கட்டமைப்புக்குள் நீ இரு என்று சொல்கிறார். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு கனெக்டடாய் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை காக்கும்படி கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் பேசவில்லை, இந்த ஆவியானவர், என் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த ஜெபத்தில் உட்கார்ந்து இருக்கிற உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். சொல்ல 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 இந்த செய்தி கிருபை சூழ்ந்து கொள்ள செய்வார். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். மௌடபலபா சீடபல துடபலபா கத்துடபலகதின்யா. இந்த கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், 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 கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். சொல்ல சொல்ல ஒரு கிருபை உங்களை மூடுகிறதை, வீட்டை மூடுகிறதை, குடும்பத்தை மூடுகிறதை, உங்கள் ஆவி ஆத்ம சரத்தை மூடுகிறதை நான் பார்க்கிறேன். கிருபை சூழ்ந்து கொள்வதாக, கிருபை சூழ்ந்து கொள்வதாக. கிருபை 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 கிருபை. சொல்ல சொல்ல கிருபை என்ற வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அந்த கிருபைதான் காக்குது, கிருபைதான் எழுப்புது, கிருபைதான் நிக்க பேச வைக்குது, கிருபைதான் சுகம் கொடுக்குது. எந்த சளி ஜுரம் ஒட்டாதபடி காக்கிற கிருபை, ஒட்டின சளியின் ஜுரத்தையும் விரட்டுகிற கர்த்தருடைய பலத்தின் கிருபை கட்டவிழ்க்கிறார். Take it in Jesus mighty name. இப்பொழுதே கர்த்தர் சுகம் தருகிறார், பலன் தருகிறார். பெற்றுக்கொள் மகனே, கிருபை பெற்றுக்கொள், கிருபை பெற்றுக்கொள், கிருபை பெற்றுக்கொள், கிருபை பெற்றுக்கொள், கிருபை பெற்றுக்கொள், கிருபை பெற்றுக்கொள்,
கிருபை இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த களவா ஏற்றுக்கொண்டு கவனிங்கள், அவனை 7 வருஷம் பயிற்றுவித்தான் யோய்தா. 7 வருஷம் அவனை பயிற்றுவித்து 7வது வயதிலே அவனை ராஜகுமாரனாய் அபிஷேகம் பண்ணுகிறான் யோய்தா. 7 வருஷம் யார்கிட்டங்க இருந்தீங்க யோவாஸ்? நான் யோய்தாவோட இருந்தேன். அதனாலதான் நீங்க காக்கப்பட்டீங்க, கற்றுக்கொண்டீங்க, வளர்ந்தீங்க. உங்களை வளர்கிற இடம் எது? உன்னை வளர்த்து விடுகிற சரியான ஆவிக்குரிய கட்டமைப்புகள் இருக்கிறாயா? இவரோடு சேர்ந்தா நிறைய காரியங்களை கத்தருக்குள்ள வளரலாம் அப்படின்னு யாராவது இருக்காங்களா? இவரோட இணையும் பொழுது இவர் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து வளர்த்தி விடுகிறதற்கு தேவ மனுஷனா இருக்கிறார். அப்படி யாராவது இருக்காங்களா? நிறைய ரகசியங்களையும் மறைப்பொருட்களையும் சொல்லிக் கொடுத்து கற்றுக் கொடுத்து உருவாக்குற தேவ மனுஷன் அப்படி யாராவது இருக்காங்களா? வேத வசனங்களின் ஆழங்களுக்குள் கடந்து போய் கற்றுக் கொடுத்து தன்னை விட வல்லமையை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்கிற இருதயம் உள்ள ஒரு தேவ மனுஷர், அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறார்களா? அப்படிப்பட்ட யோய்தாவோடு இணைந்து கொள். யோய்தாவோடு இணைந்து கொண்ட யோவாஸ் 7 வருஷத்துல பல காரியங்களை கற்றுக்கொண்டான். ராஜரிக அபிஷேகம் பெற்ற ராஜரிக தன்மையை பெற்றுக் கொண்டான். அந்த தலைமைத்துவத்தின் அபிஷேகத்தையும் தலைமைத்துவத்தையும் கற்றுக்கொண்டான். இன்றைக்கு யோய்தா, நீ உன்னோடு இணைந்திருக்கிற யோவாஸ் எப்படி 7 வருஷம் கற்றுக்கொண்டு வளர்ந்தானோ, யோவாஸ் நீர் யோய்தாவோடு இணைந்து கொண்டதனால், நீர் 7 வருஷம் அவரோடு இணைந்து கொண்டதனால் நீ கற்றுக்கொண்டு வளர்ந்தது போல் இன்றைக்கு நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சரியான ஒரு ஆவிக்குரிய கட்டமைப்புள்ள நபரை கத்தர் காட்டி உங்களை வளர்க்க கத்தர் கிருபை தருவாராக. 7 வருஷம் பயிற்றுவித்தான். 7 வருஷத்துக்குள்ள ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து உடன்படிக்கை பண்ணப்பட்டு அபிஷேகம் பெற்று வேத வசனத்தின் ஆழத்துல வளர்ந்து கர்த்தருடைய கிருபா வரங்களிலே தேர்ச்சி பெற்று தேவனுக்கென்று பயன்படுகிற பாத்திரமாய் மாற வேண்டும் அல்லவா? 15 வருஷமா 20 வருஷமா உட்கார்ந்துட்டு இன்னும் அபிஷேகம் பெறாத ஆட்கள் உண்டு. 15 வருஷம் 20 வருஷமாய் கர்த்தருக்குள்ள இருந்துட்டு இன்னும் வரங்களையும் கிருபைகளையும் பெறாத ஆட்கள் உண்டு. பாடத் தெரியாது, செபிக்க தெரியாது, பிரசங்கிக்க தெரியாது, சொல்லக்கூடாது. அந்த கடைசி நாட்கள்ல பல பேரை கர்த்தர் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். யாருக்கு ஜெபித்தாலும் ஜெபிக்கிறதற்கு ஆயத்தமா இருக்கணும். எந்த ராத்திரி எழுப்பி விட்டாலும் ஜெபிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். எந்த இடத்துல நிக்க வச்சாலும் கர்த்தருடைய வார்த்தை பேசுகிறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். அப்படிப்பட்ட பிள்ளைகளை தான் கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். நீ அப்படி ஆயத்தமா இருந்தால் சொல்ல மனவாள வருகைக்கும் நீ ஆயத்தமா இருப்பதில் சந்தேகம் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபை தான் கொடுத்துக் கொண்டு வருகிறார். அப்படிப்பட்ட வல்லமுள்ள பாத்திரவான்களை கர்த்தர் எழுப்பிக் கொண்டு வருகிறார். எதற்கும் ஆயத்தமா இருக்கக்கூடிய பாத்திரத்தை கர்த்தர் எழுப்புகிறார். ஜெபிக்க ஆயத்தம், வேத வாசிக்க ஆயத்தம், சத்திய வசனத்தை சொல்ல ஆயத்தம், வியாதிஸ்தர்களுக்கு ஜெபிக்க ஆயத்தம், பிசாசை விரட்ட ஆயத்தம், வரங்களை செயல்படுத்த ஆயத்தம். இந்த அப்படிப்பட்ட கிருபை பெற்ற பாத்திரவான்களை மாற்றிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு எங்கள் வேதாகம பாடசாலையில படிக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் சொல்கிறதா, என்னால ஒண்ணுமே கிடையாதுங்க, ஆனா இதை விட கர்த்தர் உன்னை வல்லமை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கட்டமைக்க விரும்புகிறார். வானம் திறக்கப்படட்டும், உன்னை கர்த்தர் எழுப்புவாராக. ராஜரிக அபிஷேகத்தை கர்த்தர் வைக்கும்படி 7 வருஷம் பயிற்றுவிக்கிறார். இந்த 7 வருஷம் கற்றுக் கொடுக்கிற யோய்தா கற்றுக் கொடுக்கிறான் யோவாசுக்கு. யோய்தா என்கிற ஆசாரியன் கற்றுக் கொடுத்து அவன் தலைமையில ஒரு ராஜரிக அபிஷேகத்தை வைத்து அந்த அபிஷேகம் பண்ணி அவனை ராஜாவாய் மாறுகிற அளவுக்கு கற்றுக் கொடுத்து, தேசத்தை ஆளுகிற அளவுக்கு கற்றுக் கொடுத்து, சட்ட பிரமாணங்களை கற்றுக் கொடுத்து, சட்ட பிரமாணங்களை அவன் கையில ஏந்த வைத்து, இன்றைக்கு வேதமாகிய சட்ட பிரமாணங்களை கற்றுக் கொடுத்து ஆதிய முதல் வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் சகல வசனங்களை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபையை, புரிந்து கொள்ளக்கூடிய கிருபையை தேவன் நமக்கு தரும்படி இன்றைக்கு கல்விமானி நாவை கத்தர் கட்டளையிடுகிறார். ஞானத்தின் நாவை கத்தர் ஊற்றுகிறார். வாய்களை விரிவாய் தர இப்பொழுதே ஒரு அக்கினி புறப்பட்டு வருகிறது, உருவாக்குகிறார், கற்றுக் கொடுக்கிறார். வல்லமுள்ள பாத்திரமாய் மாறுவதற்கு, கிருபை உள்ள பாத்திரமாய் மாறுவதற்கு, ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற பாத்திரமாய் மாறுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். Take it, receive it in Jesus name. Hallelujah. யோவாஸ் என்று சொன்னால் தேவனால் கொடுக்கப்பட்டவன், அனுப்பப்பட்டவன். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனால் அனுப்பப்பட்ட பாத்திரமாய் கர்த்தர் வைப்பாராக. யோவாஸ், நீ மட்டும் யோய்தாவோடு இணைந்து 7 வருஷம் பலத்த கரத்துக்குள் அடங்கி இருந்ததனால் தானே ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டாய். யோவாஸ், நீ மட்டும் 7 வருஷம் கற்றுக்கொண்டு வளராவிட்டால் இந்த ராஜரிக அபிஷேகத்துக்குள் சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்க முடியுமா? உனக்கு ஒரு சிங்காசனத்தை கத்தர் கொடுக்க காரணம் என்ன? எண்ணிக்கை உன அத்தாலியல் உன போட்டு தள்ளி இருக்கணும். கத்தர் உன்னை காப்பாத்தி வச்சிருக்கிறாரு. அத்தாலியல் எல்லாரும் போட்டா, ராஜவம்சத்தில் இருக்கிற அத்தனை குமார்கள் அத்தனை பரிசுத்தவான்களை போட்டுட்டா, ஒன்ன தொட முடியல. கிருபை காரணம் என்ன? நீ யாரோட? யோய்தாவோட, யோசபியாத்தோட கனெக்டடா இருந்ததால தான் காக்கப்பட்டாய். யோவாஸ், நீ கனெக்டடா இருக்கிறையா? யாருடைய இணைந்திருக்கிறாய்? நீ மட்டும் யோய்தாவா இருக்கிற ஆசாரனோட இணைந்து கொண்டு அவருடைய கரத்தின் நிழலுக்குள் இருந்ததனால் தான் காக்கப்பட்டாய். சிலுவையின் நிழலுக்குள் இருக்கிறதனால் தான் காக்கப்படுகிறாய். உன்னதமான நிழலுக்குள் இருக்கிறவனால் தான் காக்கப்படுகிறாய். ரூத், நீ மட்டும் போவாசுடைய போர்வைக்குள் படுக்காவிட்டால் அன்றைக்கு நீ ஒரு அந்த போவாசுக்கு துணையை மாத்திரமல்ல, அந்த நிலத்துக்கு சொந்தக்காரியாவை நீ மாறி இருக்க மாட்டியே. எந்த போர்வைக்குள் படுத்தாயோ கர்த்தர் உன்னை காத்தார். அந்த போர்வை விரித்து போடப்பட்டவனுக்கு ஒரு மனைவியை கர்த்தர் மாற்றுகிறார். மணவாளன்
குமாரனுக்கு மனைவியை உன்னை மாற்றுகிறார். மாத்திரமல்ல, அந்த நிலத்துக்கு சொந்தக்காரியாய் பொறுக்கிக் கொண்டு அந்த சிந்தனதை பொறுக்கிக் கொண்டிருக்கிற அந்த நிலத்துக்கு எஜமானியை கர்த்தர் மாற்றினார். நினைச்சு பாத்தியா? நினைக்கல. கர்த்தர் நினையாத காரியத்தை செய்கிற இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன் என்பதை பேசிக் கொண்டிருக்கிறார். எந்த ராஜகுமாரர்களை கொண்டிருக்கிற அத்தாலியாளுக்கு நடுவில், அந்த கொரோனா கிருமிக்கு நடுவில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ, யோவாசை களவாய் எடுத்து காத்தது போல் கர்த்தர் உன்னையும் தம்முடைய கரத்தில் இருந்து களவாய் எடுத்து அந்த கிருமிகள் உன்னை தொடாதபடிக்கு கர்த்தர் உன்னை காத்து யோய்தாவினுடைய நிழலில் வைத்து 7 வருஷம் கற்று கொடுத்து ராஜரீக அபிஷேகத்தையும் சட்ட பிரமாணத்தையும் கிரீடத்தையும் தலையில சூட்டி தலை மேல ஒரு ராஜரீக அபிஷேக தைலத்தை ஊற்றும்படிக்கு யோய்தாவை கர்த்தர் பயன்படுத்தினது போல இன்றைக்கும் கர்த்தர் உங்க மேல ஒரு ராஜரீக அபிஷேகத்தை ஊற்றுகிற ஒரு அபிஷேக தைலத்தை கர்த்தர் கட்டவிழ்க்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ரபனா சீடக லஹுடாக்கா டண்ட ரெகடேபி ஆந்துடபலவா ஒரு பலத்த அபிஷேகம் கடந்து வருது. அந்த 7 வருஷமும் அத்தாலியாலும் உண்டு. ஆனால் அத்தாலியாளுக்கு தெரியாத ஒரு யோவாஸ் காக்கப்படுகிறான் என்று. இன்றைக்கும் எந்த கொரோனா கிருமிகள் எல்லாம் தேசத்தை தாக்கிக் கொண்டு ஏர்பான்ல சுத்தி கொண்டிருந்தாலும் உங்களை காக்கும்படிக்கு ஒரு கிருபை சூழ்ந்து கொள்கிறது. இப்பொழுதும் கர்த்தருடைய கரம் உங்களை காக்கிறார். காக்கும் நிழல் உங்களை விட்டு விலகாது இருக்கும்படிக்கு கர்த்தருடைய கிருபா தண்டை நிலையிலே உன்னை மறைக்கிறார். கிருபாசனத்தண்டை நிழலில் உன்னை மூடுகிறார். சிங்காசனத்தின் நிழலில் உன்னை மூடுகிறார். எந்த சத்துருவனை தொட முடியாது, எந்த பலவீனனை தொட முடியாது. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளையே கர்த்தருடைய நிழலுக்குள் உன்னை வைக்கிறார். அன்றைக்கு மட்டும் யோவாஸ் கர்த்தருக்கு சோத்திரம் யோய்தாவினுடைய இணைந்து கொண்டு அவனுடைய கரத்தின் நிழலுக்குள் அவன் இணையாமல் போயிருப்பார் என்று சொன்னால் அத்தாலியால் கொண்டு போட்டிருப்பார். இன்றைக்கு எந்த அத்தாலியால் உன்னை தொட முடியாது. கர்த்தர் உன்னை காப்பாராக. இந்த மீட்டிங்ல இந்த செய்தியில கனெக்டடா இருக்கிற கர்த்தர் உங்களை காப்பாராக. கர்த்தருடைய ஆளுகை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை உங்களை மூடுவதாக பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த கிருபையை இயேசுவின் நாமத்தினாலே. இப்ப யோவாஸ் ராஜரீக அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான் 23ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனத்துல. ஆனா பாருங்க, இப்ப அத்தாலியாளுக்கு கோபம் வந்து கோபத்துல பொங்கி எழும்புகிறார். இப்ப இந்த அத்தாலியாலை கொள்ளுகிற ஒரு அபிஷேகத்தை யோய்தாக்கு வைக்கிறார். 14ஆம் வசனம். ஆசாரியனாகிய யோய்தா ராணுவ தலைவராகிய 100 பேருக்கு அதிபதிகளானவர்களை வெளியே அழைத்து அவர்களை நோக்கி, இவளை வரிசைக்கு புறம்பே கொண்டு போங்கள், இவளை பின்பற்றுகிறவர்களை பட்டயத்தால் வெட்டி போடுங்கள் என்றால், கர்த்தருடைய ஆலயத்தில் அவளை கொன்று போடாதீங்கள் என்று ஆசாரியன் சொல்லியிருந்தான். அதுபோல பாருங்க, அவளை கொன்று போட்டான் அத்தாலியாலை கொன்று போட்டான். அத்தாலியால், நீ பல பேரை கொன்னல்ல, உன்னை கொண்டுட்டா இருப்பார். கொரோனா கிருமி, நீ பல பேரை கொன்னல்ல, உன்னை காலி பண்ணிட்டா இருப்பார். உன்னை அனுப்பி வச்ச தேசத்தையும் காலி பண்ணிடுவாரு. நீ காலி பண்றாரு, உன்னை அனுப்பி வச்ச தேசத்தையும் காலி பண்ணுவார். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அத்தாலியாலை கொன்று போட்ட யோய்தா, ஆசாரியன் யோய்தாக்கு மேல வச்ச அபிஷேகம் ராஜாக்கள் அபிஷேகம் பண்றது மட்டுமல்ல, யோய்தா மேல வைக்கப்பட்ட அபிஷேகம் அந்த மோசமான அத்தாலியாலையும் அழித்து போடத்தக்கதான அபிஷேகம். யெகூ மேல வைக்கப்பட்ட அபிஷேகம் அந்த மோசமான யெசபேலை அழித்து போடத்தக்கதான அபிஷேகம். உங்க மேல வைக்கிற அபிஷேகம் எப்பேற்பட்ட யெசபேலா இருக்கட்டும், எப்பேற்பட்ட அத்தாலியாலா இருக்கட்டும், அழித்து கொன்று போடுகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல வைக்க வரவரா இருக்கிறார். வேணுமா? இப்ப கர்த்தர் கொடுக்கிறார். அந்த கிருபையின் அபிஷேகம் அதை பேசிக் கொண்டிருக்கிறார். அத்தாலியால் பல ராஜகுமாரர்களை கொன்று கொண்டே வந்தாள். அந்த யெசபேல் பல தீர்க்கதரிசிகளை கொண்டு வந்தாள். தீர்க்கதரிசிகளை கொண்ட யெசபேல் ராஜ வம்சத்தை கொண்டு கொண்டிருக்கிற அத்தாலியால், இந்த 2 பேரையும் அழிக்கத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை யெகூக்கு வைத்தார், யெசபேலை கொள்வதற்கு. யோய்தாக்கு வைத்தார், அத்தாலியாலை கொள்வதற்கு. இன்றைக்கு அந்த யெகூ மேல வைக்கப்பட்ட அபிஷேகமும் யோய்தா மேல வைக்கப்பட்ட அபிஷேகத்தையும் கர்த்தர் இப்பொழுது உங்க மேல, நம்ம மேல, என் மேல, உன் மேல, நம்ம மேல கர்த்தர் கட்டவிழ்க்கிறார். வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் வாய்களை விரிவா தரங்க ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை. இது ஒரு ராஜாக்களுடைய சம்பவங்கள் தான். ஆனா prophetically God is speaking to you. ஆழமா பேசிட்டு இருக்கிறாரு. பெற்றுக்கொள்ளுங்கள். சிலருக்கு இந்த ராஜாக்களுடைய பட்டியலை படிச்சாலே புரியாது. இல்ல, ரொம்ப இனிமையான சப்ஜெக்டுங்க. கர்த்தர் ப்ராஃபஸியா பேசிட்டு இருக்கிறார். ஜூதாவுடைய கிங்கா இருக்கிற யோவாச அந்த அத்தாலியால் கொல்ல வருகிறத இவன் காப்பாத்தி அவனை 7 வருஷம் யோய்தா பயிற்றுவித்து அவனை ராஜரிக அபிஷேகம் பண்ணி கொண்டு வரும்போது மறுபடியும் அத்தாலியா எழும்பி வருகிறார். இந்த யோய்தா அத்தாலியாலே அழிக்கிறான். இந்த அத்தாலியால் ராஜ வம்சத்தெல்லாம் அழிச்சு போட்டா. ஆனா இந்த யோய்தா அந்த அத்தாலியாலே அழித்து போட்டான். யோய்தா மேல் வைக்கப்பட்ட அபிஷேகம் அத்தாலியாலை கொல்லுகிற அபிஷேகம்.
கொரோனா கிருமியா இருக்கிற அத்தாலியல் போன்ற கொரோனா கிருமியை கொல்லுகிற ஒரு அபிஷேகத்தை இப்படி கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். ஏன் அந்த இந்த கிருமி எத்தனை பரிசுத்தவான்களை கொண்டுடுச்சு, எத்தனை ராஜ வம்சத்தை கொண்டுடுச்சு, எத்தனை பேர் அழிச்சிடுச்சு, எத்தனை பேர் அழிச்சிட்டு இருக்குது. கர்த்தர் அதை விரட்ட வேண்டாமா? கர்த்தர் அதை காலி பண்ண வேண்டாமா? இதை அனுப்பி வைத்த அதையும் சேர்த்து அந்த தேசத்தை சேர்த்து கர்த்தர் பதிலளிக்க வேண்டாமா? God is speaking to you. என்றைக்கு எந்த அத்தாலியல் பயமுறுத்தி கொண்டிருக்கிறாளோ அந்த அத்தாலியல பயத்தை கண்டு பயப்படாத, அவன் பயமுறுத்ததை கண்டு பயப்படாத, கொரோனா பயமுறுத்தி கொண்டு கொரோனா கண்டு பயப்படாத. கர்த்தரும் கூட இருக்கிறார். இந்த யோவாஸ் மட்டும் யோய்தாவோடையும் யோசேபியாத்தோடு கனெக்டடா இல்லாவிட்டால் யோவாசும் மரித்து போயிருப்பான். கரெக்டான ஒரு ஆவிக்குரிய வட்டாரத்துக்குள்ள சரியான கர்த்தருடைய பிள்ளையோடு இணைந்து கொண்டால் இன்றைக்கும் இணைந்து கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் காக்கிறது தான் நான் பேசிட்டு இருக்கிறாரு. அக்கா தங்கச்சி இந்த கூட்டத்தில் இணைந்திருக்கிறவங்களை காப்பதற்கு தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் ஒண்ணும் கிடையாதுங்க. இந்த கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கீங்க பாருங்க, செய்தியை கேட்கறீங்க பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு இருக்கீங்க பாருங்க, வல்லமை உங்களை தொட்டுட்டு இருக்கு பாருங்க, அபிஷேக நதி புறப்பட்டு வருது பாருங்க. உங்களை காக்கிறதுக்காக கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். பயப்படாதீங்க என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த யோய்தா இருக்கிற வரைக்கும் ராஜாவா இருக்கிற யோவாஸ் காக்கப்பட்டான். யோய்தா மரித்தான். யோவாஸ் புத்தி மாறி போச்சு. 7 வயசுல ராஜாவானாங்க. 40 வருஷம் ராஜரிகம் பண்ணாங்க. 7 வயசுல ஒருத்தர் ராஜாவாரானா இவன் எந்த அளவுக்கு பயிற்றுவிக்கப்பட்டிருப்பான், எந்த அளவுக்கு யோய்தா ஆசாரியருக்கு யோய்தா இவனை கத்து கொடுத்து உருவாக்கி இருக்கான்னு பாருங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது இவன் விக்கிரக தோப்புகளையும் சிலைகளையும் சேவித்தான். 18ஆம் வசனம். கர்த்தருடைய கோபம் வந்துச்சான். யோய்தாவுடைய மகன் சகரியா சொல்லியும் கேட்கவே இல்லையா, அடுத்த ஆசாரியன் சொல்லி கேட்கவே இல்லையா, அவனையும் கொண்டு போட்டான். பாருங்க எவ்வளவு கொடூரமானவனா மாறிட்டான் பாரு. கர்த்தர் அவனை முடிச்சிட்டாரு. முடிவு வேதனையோட முடிஞ்சு. வாழ்க்கையுடைய முடிவு ஜெயமா இருக்கணும். கடைசி வரைக்கும் கர்த்தர் உறுதியா புடிச்சு நாட்களை முடிங்க. கடைசி வரைக்கும் கர்த்தருக்குள்ள வைராக்கியமா இருந்து காலத்தை முடிங்க. கடைசி வரைக்கும் கர்த்தருக்குள்ள சாட்சியா நின்று காலத்தை முடிப்போம். எப்படி மறிக்கிறோம் என்பதுல கர்த்தருக்குள் மறிப்பதுதான் முக்கியம். எப்படி மறிப்போம் கர்த்தருக்குள். ஏங்க எலிசா கூடங்க அவர் வியாதியில விழுந்துதாங்க மறிச்சாரு. ஆனா எலிசா செத்தாலும் எலும்பு சாகல. அடக்கம் பண்ணப்பட்ட அந்த அடக்கம் பண்ணப்பட்ட செத்த பிணத்தை போடும்போது கர்த்தர் எழுப்பிட்டாரு. யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு பெரிய கிருபை, எவ்வளவு பெரிய பலன், எவ்வளவு பெரிய கிருபை, எவ்வளவு பெரிய பலன். அந்த அபிஷேகத்தை எலிசா மேல வைக்கப்பட்ட ரெட்டிப்பான அபிஷேகம். எலிசா நீ செத்துட்ட, ஆனா உன் எலும்பு சாகல. உன் மேல போடப்பட்ட அந்த செத்த பணம் எலும்பிச்சுப்பா. உன் எலும்புகளுக்குள்ள அந்த அபிஷேகம் இருக்கிறது, உன் நரம்புகளுக்குள்ள அந்த அபிஷேகம் இருக்குது. இதை நான் கன்ஃபஸ் பண்ண காரணம் தெரியுமா? டாப் டு பாட்டம் வரைக்கும் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உள்ள வெளியில உள்ள வெளியில உள்ள வெளியில இன்னைக்கு நம்ம மேல கர்த்தர் ரிலீஸ் பண்ண நம்ம எலும்புகளுக்குள், நரம்பு குழாய்களுக்குள், எலும்பு குழாய்களுக்குள், தசைகளுக்குள், நம்மளுடைய லங்ஸ்ல, லிவர்ல, ஹார்ட்ல, நம்மளுடைய நுரையீரல்ல, நம்மளுடைய கிட்னில, எல்லா உறுப்புகளில, பேங்க்ரியாட்டிஸ்ல, எல்லா பகுதியிலும் கர்த்தருடைய அபிஷேகம் கண்களின் குழாய்களுக்குள், சுவாச குழாய்களுக்குள், செவி குழாய்களுக்குள், வாயின் குழாய்களுக்குள், சுவாசத்துக்குள், இப்பொழுது எல்லா உறுப்புகளுக்குள் அந்த அபிஷேகம் பாய்வதாக 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 சொல்ல சொல்ல இப்பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட குணமாக்குற வல்லமை, செத்த உறுப்புகளை உயிரடை செய்கிற வல்லமை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை இப்பொழுது கர்த்தருடைய கிருபை இந்த நாளில் ரிலீஸ் பண்ணுகிறார். சூப்பர் நேச்சுரல் கிரேஸ், இயற்கைக்கு அப்பாற்பட்ட கர்த்தருடைய கிருபை. பெற்றுக்கொள்ளுங்கள் சுகத்தை, பெற்றுக்கொள்ளுங்கள். எல்லா சத்துருடைய கண்ணி முறிக்கப்படட்டும். எல்லா அந்தகார சக்திகளை கர்த்தர் உடைப்பாராக. எல்லா வானமண்டலத்தின் பொல்லாத விசைகளை எரிப்பாராக. எல்லா கொரோனா கிருமிகளை குடும்பத்தில் பல பேர் தாக்கப்பட்டு முழு குடும்பமும் தாக்கப்பட்டிருக்கிற உங்களை முழு குடும்பம் காக்கும்படிக்கு தூதனை அனுப்புகிறார். நீமனா சதுரிபி கதுரபலவரவா. அன்றைக்கு யோவாசை காப்பதற்கு கர்த்தர் ஏற்படுத்தின யோதா போன்ற தூதர்களை அதே போல இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு நேராய் தூதனை அனுப்புகிறார். உங்களை காப்பதற்காக, உங்களை மூடுவதற்காக, உங்களை கரமைப்பதற்காக, உங்களை ராஜரிக அபிஷேகம் பண்ணுவதற்காக, உங்க கையில சட்ட பிரமாணத்தை கொடுப்பதற்காக, உங்களை கொண்டு செய்ய வேண்டியது உங்களை கொண்டு மட்டும் செய்து முடிக்கத்தக்கதாய் முழு குடும்பத்தை காப்பாராக. முழு குடும்பத்தை சுற்றி அக்கினிமதிலை கட்டுவாராக. முழு குடும்பத்தின் மேல் கர்த்தருடைய பிரசன்னம் இறங்குவதாக. முழு குடும்பத்தின் மேல் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அபிஷேகத்தை ரிலீஸ் பண்ணுவாராக. முழு குடும்பத்தையும் கர்த்தர் காக்கிறார். எல்லா பலவீனத்தின் கட்டுகளை உடைப்பாராக. சுகமளிக்கிற வல்லமை, குணமளிக்கிற வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க. பிதாவே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை இறங்கி வரட்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அபிஷேகம் இறங்கி வரட்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அக்கினி இறங்கி வரட்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை இறங்கி வரட்டும். வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். உன்னத வல்லமை ஊற்றப்படுகிறதை பார்க்கிறேன். வாய்களை விரிவாய் தர மகனே, வாய்களை விரிவாய் தர. ஒரு பலத்த காற்று வீசட்டும். ரூவா
காற்று, விண்ணக காற்று, ரூவா காற்று, தென்றல் காற்று, பரலோக காற்று, அபிஷேக காற்று உன் சுவாசத்துக்குள் வீசுகிறார், ஊதுகிறார், ஊதுகிறார். நாசியின் சுவாசத்தில் ஜலத்தை இரண்டாய் பிரித்தவர் இன்றைக்கு அந்த சுவாசம் உனக்குள் கட்டமைக்கப்படுகிறார். பரலோக தேவனுடைய சுவாசத்தின் ஆக்சிஜன் உனக்குள் கட்டமைக்கப்பட்டு கெட்டு போன அந்த லங்ஸை சரிப்படுத்துகிறார். பழுதடைந்த லங்ஸை சரிப்படுத்துகிறார். பங்கன் ஆகாத லங்ஸை சரிப்படுத்துகிறார். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அக்கினி பாய்வதாக. பெற்றுக்கொள்ளுங்கள் சுகத்தை இயேசுவின் நாமத்தினாலே. இந்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹீல் பெற்றுக்கொள்ளுங்க, ஹீல் பெற்றுக்கொள்ளுங்க. சுகம் உண்டாகட்டும். போதாது, சுகம் 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 இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். வெளியே போ, பொல்லாத வியாதி, பலவீனம் வெளியே போ. கெட்டு போன எல்லா லங்ஸுக்கும் நான் கட்டளை கொடுக்கிறேன், சுகம் உண்டாகட்டும். பெற்றுக்கொள் சுகத்தை, கட்டளை கொடுக்கிற சுகம் உண்டாகும். நீ தந்த அதிகாரத்தின்படி we command it in Jesus name. Receive the divine healing. Heal, 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 heal. என்னைக்கோ நாங்களா செத்து போயிருக்க வேண்டிய ஆளாண்டவர், என்னைக்கு என்ன ஜீவனோட வச்சிருக்கீங்களே அந்த ஜீவனை கொடுத்த கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு ஜீவனை கொடுப்பீராக. ஜீவன் உண்டாவதாக. அந்த ஜீவன் பரிபூரணப்பட வந்து திருடன் திருட கொள்ள அழிக்க வந்தான். இப்பொழுது கர்த்தர் இது பார்க்கிற பிள்ளைகளுக்கு ஜீவன், இத கனெக்டடா இருக்கிற பிள்ளைகளுக்கு பரிபூரணப்பட உங்க மேல ராஜரிக அபிஷேகத்தை வைக்கிறார். கையில வேதவாக்கிய சட்ட பிரமாணத்தை கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. இந்த யோவாஸ் ஆலயத்தை கட்டினான், பழுதடைந்த ஆலயத்தை கட்டினான், ஒரு பெரிய அமௌண்ட்டை சேகரித்தான், ஆலயத்தை கட்டினான். உனக்கு கர்த்தர் ஜீவனை கொடுத்து ஆலயத்தை கட்டுகிற கிருபையினால் நிரப்புவார். உனக்கு கர்த்தர் மகனை உங்களுக்கு ஜீவனை கொடுத்து ஆலயத்தை, ராஜ்யத்தை, பரலோகத்தை, உன்னதத்தை கட்டுகிற குடும்பத்தில் பல காரியங்களை கட்டுகிற. இனிலாம் நான் என்ன செய்ய போறேன்? இல்ல, கர்த்தர் உன்னை கொண்டு செய்வார். பிள்ளையோட வாழ்க்கையை கட்டுகிறத நீ பார்க்க வேண்டாமா? பிள்ளைகளின் பிள்ளைகளை நீ பார்க்க வேண்டாமா? அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டவிழ்க்கிறார். Take it, receive it in Jesus mighty name. பேசின அத்தனை வார்த்தைகளுக்காக நன்றி. நல்ல இடத்தில் விழுந்த விழுதை போல் 100 மடங்கு பலன் உண்டாகட்டும். எல்லா வியாதி பலவீனங்களை கேன்சல் பண்ணுகிறேன். சாத்தானுடைய தவறான எழுத்துக்களை ஆட்டுக்குற்றத்தால் அழிக்கிறோம். சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே நடப்பதற்காக நன்றி. தாழ்த்துகிறோம், பெரிய காரியங்களை செய்யும். பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. நீங்க பெருகணும், நாமும் பெருகணும். நாங்கள் சிறுக, நீர் பெருக. ஆண்டவர் இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எங்களுக்கு தேவை உங்கள் ஜெபம். உங்கள் காணிக்கை எங்களுக்கு வேண்டாம். உங்கள் ஜெபத்தை மட்டும் கொடுங்க. எங்களுக்காக ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 3 நாள் விசேஷித்த கூட்டம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்து கொண்டிருக்கிறது, இருக்க போகிறது. இந்த 3 நாள் கூட்டம் உங்களை அனல் மூட்டுவதற்காக உங்களை தூதனா வைப்பார். ஆமென். உங்களை தூதனா வைப்பார். அன்றைக்கு யோய்தா என்கிற ஒரு தூதன் யோவாசை காப்பாற்றியது போல உங்களை கொண்டு ஆயிரங்களை காப்பாற்றுகிற ஒரு தூதனை கர்த்தர் வைப்பார். அன்னைக்கு யோய்தா என்கிற ஒரு ஆசாரியனை கொண்டு தூதனா இருக்கிற அவன் மேல அவனை கொண்டு யோவாசை அபிஷேகம் பண்ணது போல உங்களையும் ஆயிரங்களை அபிஷேகம் பண்ணுகிற கிருபையினால் காப்பாற்றுவார், காப்பார். அபிஷேகத்தை கட்டவிழ்க்க கிருபை பெற்ற பாத்திரமாய் வைப்பார். ஆமென். ரிசீவ் பண்ணிக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே காண்பீர்கள். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபிங்கள். நாங்கள் கேட்பது ஜெபம், ஜெபம், ஜெபம். எங்களுக்கு தேவை உங்கள் ஜெபம். we don't want your offering. உங்களுடைய ஜெபத்தை எங்களுக்கு ஆஃபரிங்கா கொடுங்க. ஜெபம் தான் எங்களுக்கு ஜெயம், ஜெபம் தான் எங்களுக்கு பலன். ஜெபத்தை விட பெரிய உதவி எங்க இருக்கு? ஒண்ணுமே இல்ல, ஜெபம் தான் பெருசு. அல்லேலூயா. மாத்திரமல்ல, எங்களை சந்தித்து ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னா எவ்ரி மந்த் 4th Wednesday ஜூம்ல எல்லாருக்கும் ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். கடந்த நாட்களிலே கிட்டத்தட்ட 400 பேருக்கு ஜெபிக்க கிருபை செய்தார். உங்களுக்கும் நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you. வசனத்தை புடிங்க, நல்லா ஜெபிங்க, நேரத்தை வீணடிக்காதீங்க. பைபிள் முழுசு வாசிச்சு முடிச்சிருங்க. புரியாததை குறிச்சு வச்சு மறுபடியும் தியானம் பண்ணி கேட்டறிந்து கொள்ளுங்க. யோய்தாவோட இணைந்து கொள்ளுங்கள். யோவாஸ் காக்கப்பட்டானே, யோய்தாவோட இணைந்த யோவாஸ் உங்களையும் கர்த்தர் காக்கிறார். இந்த செய்தி கேட்ட உங்களை கர்த்தர் காக்கிறார். பரலோக தேவன் உங்களை காக்கிறார். உங்களை காக்கிறவர் உறங்க மாட்டார், தூங்க மாட்டார், பெரிய காரியங்களை செய்வார். தீங்கெல்லாம் விலக்கி போடுகிறார், ரத்தத்துக்குள் மறைப்பாராக. God bless you. God bless you. Amen, 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 amen.